ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். முக்கடலும் சங்கமிக்கும் குமரி மாவட்டம். இன்றைக்கி இந்த வீடியோவில் 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவு உள்ள ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். அளவு ப்ளவுஸ் எடுத்த பிறகு நீட்டாக ஓப்பனை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த லாக்கை பூட்டின பிறகு ஆம்கோல் ஒரு பக்கத்து ஆம்கோல்லேருந்து மறுபக்கம் ஆம்கோல் வர அளந்துக்கிடணும். கரெக்டாக அளக்கும்போது நமக்கு கரெக்டாக முன்பக்கத்துக்கு தையல் தும்பு விட்டு தேவையான அளவு தையல் தும்பு விட்டு கட் பண்ணி எடுத்துக்கிடணும். முன்பக்கத்துக்கும் பின்பக்கத்துக்கும் சேர்த்து தான் இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த முன்பக்க துண்டு நமக்கு 3 இன்ச்சு தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். முன்துண்டு 21 எடுத்துருக்கோம். 3 இன்ச்சு இடம் விட்டு தைக்கிறதுக்கு இடம் விட்டு நம்ம தேவையான அளவு துணியை நீட்டாக 22 இன்ச்சு அளவெடுக்க போகிறோம். 1 இன்ச்சு இடம் விட்டாலும் போதும் ஒரு சைடுக்கு, இல்லைனா 1.5 இன்ச்சு இடம் விட்டுக்கலாம். நம்ம இப்போ மொத்தம் 2 இன்ச்சு விட்டு கட் பண்ண போகிறோம். முன்பக்கம் 2 இன்ச்சு, ப்ளவுஸ் அளவுலேருந்து 2 இன்ச்சு கூட எடுக்கணும். பின்பக்கம் 2 இன்ச்சு கூட அளவெடுத்து நீட்டாக போல்டிங் பண்ணி மெயின் பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. மீதி இருக்கிற பகுதி நம்ம கை கட் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கோம். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸுக்குள்ளே லைனிங் துணியை நம்ம கட் பண்ணிக்கிடலாம். லைனிங் எப்படி அளவு வைக்கிறோன்னு பாருங்கள். கரை பகுதி உடம்போட இறக்கத்துக்கு வரணும். நம்ம ஆம்கோல் பகுதிக்கு வரும்படியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ உடம்பு சுற்றளவுக்கு தேவையான அளவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தைக்கிறதுக்கு இடம் விட்டு தான் கட் பண்ணி எடுத்திருக்கோம். மெயின் பீஸ் துணியை நம்ம கட் பண்ணியாச்சு, லைனிங் துணியும் கட் பண்ணியாச்சு. உடம்பு போக மீதி இருக்கிற பகுதி எல்லாமே கைக்கு தான் நம்ம தேவையான அளவு எடுக்கிறதுக்காக நம்ம கட் பண்ணி எடுத்திருக்கோம். இப்போ உடம்பு பகுதியை பாருங்கள், நீட்டாக முன் துண்டு பின் துண்டு தனித்தனியாக நம்ம போல்டிங் பண்ணிக்கிட்டோம். பாருங்கள், முன் துண்டு 21 இன்ச்சு எடுத்தோம்ல, அந்த அளவையும் 2ஆக போல்டிங் பண்ணிக்கிடணும். இது ஒரே பீஸாக இருக்கிறதுனால நான் ஒரே துணியில் தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறதுனால முன் துண்டு பின் துண்டு சேர்த்தே போல்டிங் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம போல்டிங் பண்ணும்போது ஆம்கோல் கட் பண்ணுறதுக்கு, கழுத்து பீஸ் கட் பண்ணுறதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா துணி நம்ம கட் பண்ணாண்டா அதே துணியில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். போல்டிங் பண்ணுறது எப்படின்னா, வெட்டு பகுதி லைனிங் பீஸோட வெட்டு பகுதியும் மெயின் பீஸோட வெட்டு பகுதியும் ஒரே பக்கமாக இருக்கணும். அதே மாதிரி போல்டிங் பகுதியும் ஒரே இடத்துல இருக்கும்படியாட்டு நம்ம போல்டிங் பண்ணணும். அடுத்தது அந்த ப்ளவுஸோட இறக்கத்தை அளந்துக்கிடலாம். அந்த ப்ளவுஸோட இறக்கம் நம்ம அளக்கிறது ஷோல்டர்லேருந்து இந்த ப்ளவுஸோட இறக்கம் எட்ஜி வர நம்ம அளந்துக்கிடணும். அளந்த பிறகு பாருங்கள், முன் கப் ஷேப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அளந்துக்கிடலாம். இந்த ப்ளவுஸோட இறக்கம் 17.5 இன்ச்சு. 17.5 இன்ச்சு கூட ஒரு 1.5 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுக்கிடலாம். மொத்த இறக்கம் நம்ம கட் பண்ணக்கூடியது 19 இன்ச்சு. இந்த 19 இன்ச்சில் இருந்தால் நம்ம அளவு கப் ஷேப்பு தைக்கிறதுக்கு இடம் விட்டு கட் பண்ண போகிறோம். பாருங்கள், நீட்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். போல்டிங் பண்ண பிறகு லைனிங் பீஸ் 2, மெயின் பீஸ் 2, மொத்தம் 4 துணியை நம்ம 2ஆக மடக்கி 8 பீஸாக வச்சுருக்கோம். முன்துண்டில் முன்பக்க அளவை குறிக்கணும், பின்துண்டில் பின்பக்க அளவை குறிக்கணும். ஃபஸ்ட்டில் நம்ம அந்த ப்ளவுஸில் இருந்த கப் ஷேப் அளவை மார்க் பண்ணிக்கிடலாம். கப் ஷேப் அளவு 15 இன்ச்சு வைக்க போகிறோம். பாருங்கள், இந்த கரை பகுதி வெட்டு பகுதியெல்லாம் ஒரே பக்கம் இருக்குது, போல்டிங் பகுதியெல்லாம் ஒரே பக்கம் இருக்குது. வெட்டு பகுதி தான் நமக்கு ஆம்கோலுக்கு மார்க் பண்ணுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வேர்ல்டு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம மார்க் பண்ண தொடங்கிடலாம். பாருங்கள், இப்போ இந்த ப்ளவுஸுக்கு உடம்பு முன் துண்டுக்கு தேவையான அளவு துணி போக மீதியம் ஃபஸ்ட்டில் மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மீதியாக இருக்கிற இடம்தான் இந்த மார்க்கிங் பண்ண இடத்துக்கும் வெளிப்பகுதி தான் நமக்கு தைக்கிறதுக்கு தேவையான இடம். அடுத்ததாக என்ன அளவு வைக்கணும்னா,
நம்ம அளவு ப்ளவுஸில் முன் கப் ஷேப் அளந்த அளவை நம்ம மார்க் பண்ண போகிறோம். பாருங்கள், இந்த ப்ளவுஸோட முன் கப் ஷேப்லேருந்து இந்த இடுப்பு பக்கம் 2 இன்ச்சு கம்மி பண்ணணும். கழுத்து ஓப்பன் சைடு பக்கம் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணணும். அடுத்தது இந்த உடம்பு சுற்றளவுக்குள்ள இடத்துல சென்டரில் ஒரு மார்க் பண்ணிவிடணும். மார்க் பண்ணி இந்த 1.5 இன்ச்சு கம்மி பண்ண ஓப்பன் சைடுக்கும் அடுத்தது 2 இன்ச்சு கம்மி பண்ண அந்த இடுப்பு பக்கத்துக்கும் ஒரு நீட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணிவிடுவோம். அடுத்ததாக கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக ஷோல்டர் மார்க் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸில் எவ்வளவு கழுத்து சுற்றளவு ஷோல்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நம்ம கழுத்து சுற்றளவு, ஷோல்டரு, கழுத்து இறக்கம் எல்லாம் மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த ப்ளவுஸில் 3 இன்ச்சு ஷோல்டருக்கு நம்ம 4 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸுக்கு ஆம்கோல் அளவு 5.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது கழுத்தோட முன்கழுத்தோட இறக்கமும் 5.5 இன்ச்சு. பாருங்கள், இந்த ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து 5.5 இன்ச்சு ஆம்கோலுக்கு மார்க் பண்ணியிருக்கோம். கழுத்து இறக்கம் இந்த ப்ளவுஸுக்கு 5.5 இன்ச்சு. நீட்டாக நம்ம அளவு மார்க் பண்ணது எல்லாத்தையும் நீட்டாக மார்க் பண்ணிவிடலாம். பாருங்கள், இந்த ஆம்கோல் பகுதி நம்ம நீட்டாக மார்க் பண்ண பிறகு முன்கைக்குழி பின்கைக்குழி மார்க் பண்ணணும். அடுத்தது முன்கழுத்தில் ரவுண்டு நெக் தான் முன்கழுத்து, அதனால் முன்கழுத்தும் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக முன்கைக்குழி பின்கைக்குழி மார்க் பண்ணியாச்சு. பின்கைக்குழியோட முன்கைக்குழி 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் குளித்து வரும்படியாக நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், அடுத்தது மார்க் பண்ண பகுதி எல்லாமே நீட்டாக அந்தந்த ஷேப்புக்கு தக்கன நம்ம கட் பண்ணுறதுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டில் அளவு மார்க் பண்ணோம். அடுத்தது அந்த ஷேப்பு நம்மளுக்கு ரவுண்டு நெக் வேணும்னா ரவுண்டு நெக்கு எல்லாமே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த கப் ஷேப்பு பாருங்கள், நீட்டாக ஒரு ஆஃப் ரவுண்டு மாடலில் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்ததாக கட் பண்ணிக்கிடலாம். கட் பண்ணும்போது பாருங்கள், ஃபஸ்ட்டில் ஆம்கோல் பகுதி தான் கட் பண்ணியிருக்கோம். ஆம்கோல் பகுதி கட் பண்ணும்போது முன்கைக்குழி பின்கைக்குழி சேர்த்தே கட் பண்ணணும். அடுத்தது தான் முன்கைக்குழியை கொஞ்சம் குளித்து கட் பண்ணணும். பாருங்கள், அடுத்ததாக பட்டி பக்கம் உள்ள அந்த கப் ஷேப்புக்குள்ள துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். அடுத்தது முன் கழுத்து சுற்றளவும் இறக்கமும் சேர்த்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக முன்னே இந்த ஓப்பன் சைடில் உள்ள போல்டிங் பகுதியை கட் பண்ணி விட்டுக்கிடுவோம். பின்துண்டை கட் பண்ணக்கூடாது. பேக் பட்டன் ப்ளவுஸ்னால் பேக்கில் கட் பண்ணணும், ஃப்ரண்டில் கட் பண்ணக்கூடாது. இது நமக்கு ஃப்ரண்ட் பட்டன் ப்ளவுஸ் தான், அதனால் முன்பக்கம் கட் பண்ணிக்கிடணும். அடுத்தது முன்கைக்குழியை 1/2 இன்ச்சு வித்தியாசத்தில் கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், அடுத்தது பின்கழுத்து நம்ம இறக்கம் மார்க் பண்ணிக்கலாம். முன்கழுத்துக்கு நம்ம கழுத்து சுற்றளவு வச்ச அதே இடத்துல இருந்து இறக்கம் 9 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கிறோம். கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம். மார்க் பண்ணி நீட்டாக அளவை குறித்து எடுத்துக்கலாம். அடுத்தது ரவுண்டு நெக்கு நம்ம கட் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், ரொம்ப ஈஸியான மெத்தடில் இப்போ ப்ளவுஸு கட் பண்ணி முடித்தாச்சு. உடம்பு பகுதி எல்லாமே கட் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததாக கட் பண்ண பகுதியிலேருந்து பாயிண்ட் மார்க்கு கப் ஷேப்பு நம்ம மார்க் பண்ணணும். இந்த கப் ஷேப்புக்கு ஓப்பன் சைடில் கட் பண்ணி விட்ட அந்த பகுதியிலேருந்து ஒரு 4.25 இன்ச்சு போல்டிங் பண்ணியிருக்கோம். பாருங்கள், இது உடம்பு சுற்றளவு 42 இன்ச்சு அப்படின்றனால நம்ம 4.25 இன்ச்சு போல்டிங் பண்ணியிருக்கோம். பண்ணி 1.5 இன்ச்சு அந்த 4.25 மார்க் பண்ணி இந்த மெயின் டாட்டோட அகலத்தை மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது உயரம் 3 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்.
பாருங்கள், இந்த மெயின் டாட்டோட அகலம் 3 இன்ச்சு. அந்த 3 இன்ச்சில் 1.5 இன்ச்சு இந்த பக்கம் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைடில் சென்டர் பகுதியிலேருந்து மார்க் பண்ணி ஒரு 2.25 இன்ச்சு நீளத்துக்கு ஒரு பாயிண்ட் மார்க் பண்ணிடலாம். பாருங்கள், 1.5லேருந்து நீட்டாக 3 இன்ச்சு உயரத்துக்கு மெயின் டாட் மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஓப்பன் சைட்லேருந்து 2.25 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது என்ன செய்கிறோம்னா, மெயின் டாட்டோட உயரத்துலேருந்து நீட்டாக ஆம்கோல் வரைக்கும் போல்டிங் பண்ணியிருக்கோம். போல்டிங் பண்ண பகுதியை ஓப்பன் டாட்டுக்கு நேர் வரக்கூடிய இடத்துலையும் ஒரு மார்க் பண்ணால் போதும், நமக்கு ஆம்கோல் டாட்டு ரெடி ஆயிரும். பாருங்கள், நீட்டாக மெயின் டாட்லேருந்து போல்டிங் பண்ணி எடுத்து அடுத்தது இந்த ஓப்பன் டாட்டுக்கு நேர் ஒரு போல்டிங் பண்ணி விட்டால் போதும், நமக்கு ஆம்கோல் டாட்டு ரெடி ஆகியாச்சு. பாருங்கள், இப்போ நீட்டாக இந்த ஆம்கால் டாட்டுக்கு நம்ம பிடிக்கக்கூடிய அளவு எவ்வளோன்னா, ஒரு 3/4 இன்ச்சு அளவு வச்சு அதை நம்ம போல்டிங் பண்ணி பிடிச்சா போதும். ஓப்பன் சைடும் அதே மாதிரி தான். மெயின் டாட் மட்டும்தான் நம்ம 3 இன்ச்சு அளவு வச்சுருக்கோம். ஏன்னா இது உடம்பு சுற்றளவு கூடின ஒரு அளவு, ப்ளவுஸுக்குள்ளே அளவு தான் நம்ம இப்போ தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இப்போ நீட்டாக ஓப்பன் டாட்டு, ஆம்கோல் டாட்டு, மெயின் டாட்டு எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது ஒரு விரலால் லைட்டாக பஞ்சிங் பண்ணும்போது நமக்கு இந்த கப் ஷேப்பு நீட்டாக நமக்கு அளவு கிடச்சிரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், சூப்பரான முன் கப் ஷேப்பு நம்ம பாயிண்ட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பட்டி கட் பண்ணணும். பட்டி எப்படி கட் பண்ணணும்னா, நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கிற துணியில் நம்ம மெயின் டாட்டுக்கு 3 இன்ச்சு டாட் போட்டிருந்தோம். அந்த 3 இன்ச்சை பட்டியை 2ஆக போல்டிங் பண்ணி வச்சுக்கிட்டு கட் பண்ணிட வேண்டியதான், 1.5 இன்ச்சு வச்சு. அப்போ நமக்கு நீட்டான பட்டி கிடைக்கும். அடுத்தது கழுத்து பீஸு. பாருங்கள், முன்கழுத்தும் பின்கழுத்தும் சேர்த்து கட் பண்ணதுனால நமக்கு கரெக்டாக கழுத்துக்கு தேவையான பீஸ் நமக்கு கிடைக்கும். இதை ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். கட் பண்ணதுக்கு முன்னாடி எந்த பக்கம் கிராஸு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து தான் நம்ம கட் பண்ணணும். நேர் பீஸில் கிராஸாக வெட்டிக்கிட்டு கிராஸ் பீஸ் இப்படி தான் கட் பண்ணணும் அப்படிங்கிறது கட் பண்ணக்கூடாது. நமக்கு கழுத்துக்கு அது வளைஞ்சி வராது. பாருங்கள், இந்த கழுத்து பீஸை கிராஸாக நீட்டாக நம்ம கழுத்துக்கு தேவையான அளவுக்கு இந்த பீஸில் துணி கிடைக்கும், அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிராஸ் பீஸ் நீங்கள் இந்த மாடலில் வெட்டுவீங்களா இல்லை வேறு மெத்தடில் வெட்டுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், இப்போ நீட்டாக கழுத்து பீஸில் நம்ம கழுத்துக்கு தேவையான அளவு எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு கிராஸ் பீஸு. அடுத்ததாக ஓப்பன் பீஸு ஒரு 3.5 இன்ச்சு அகலத்தில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஓப்பன் பீஸு எந்த துணியில் கட் பண்ணி எடுக்கிறோன்னா, ஆம்கோல் பகுதிக்கு நம்ம கட் பண்ணோம்ல அந்த துணியில் தான் 3.5 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கோம். அடுத்தது பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கை நம்ம கட் பண்ண போகிறோம். கையோட மொத்த சுற்றளவு 16 இன்ச்சு. 16 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு தையல் தும்பு விட்டு நம்ம 19 இன்ச்சு எடுத்துக்கிடலாம் ஒரு கைக்கு. பாருங்கள், 8ல் ஒரு மார்க் பண்ணிவிடுவோம். கை சுற்றளவை 2ஆக போல்டிங் பண்ணி போட்டிருக்கோம்ல, முன் கைக்குழி பின் கைக்குழியெல்லாம் குளித்து வெட்டுறதுக்கு கரெக்டாக வெட்டுறதுக்காக. அடுத்தது 8 இன்ச்சில் மேலே ஷோல்டர் ஜாயின் பண்ண 1/2 இன்ச்சு, லைனிங் துணி ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, மொத்தம் 9 இன்ச்சு துணி எடுத்திருக்கோம். எடுத்து பாருங்கள், கை சுற்றளவு 8 இன்ச்சு மார்க் பண்ணதை நம்ம நீட்டாக மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது நம்ம ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும். இந்த கை சுற்றளவில் இது நம்ம கை லைனிங் ஜாயின் பண்ணுறதுக்கு தேவையான அளவு துணி. அடுத்ததாக ஆம்கோல் அளவு கண்டுபிடிக்கணும். ஆம்கோல் அளவு கை மொத்த சுற்றளவில் 4ல் ஒரு பகுதி. பாருங்கள், மொத்த சுற்றளவு 16 இன்ச்சு. இந்த 4ல் ஒரு பகுதிங்கும்போது நம்ம 4 இன்ச்சு வைக்கணும். இந்த 4 இன்ச்சு எங்கேருந்து நம்ம கம்மி பண்ணணும்னா, ஷோல்டர் பகுதியிலேருந்து 4 இன்ச்சு கம்மி பண்ணணும். சரியா? கை கீழ் சுற்றளவுலேருந்து நம்ம பண்ணக்கூடாது. அடுத்தது இந்த 4 இன்ச்சில் பாதி 2 இன்ச்சு ஷோல்டருக்கு நேர் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அந்த 2 இன்ச்சு மார்க் பண்ண இடத்துலையும் அந்த ஆம்கோல் அளவு கண்டுபிடிச்ச இடத்துக்கு நேர் நீட்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், கோடு போட்டு எடுத்தாச்சு. அடுத்ததாக
கையோட கீழ் சுற்றளவு நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், இந்த பகுதி தான் நம்ம கை தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கக்கூடிய பகுதி. அடுத்தது கை என்ன ஷேப்பில் வரையணுமோ முன் கைக்குழி பின் கைக்குழி எல்லாமே நம்ம அரை இன்ச்சு வித்தியாசத்தில் முன் கைக்குழி மார்க் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், அடுத்தது கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணிடலாம். இந்த ஆம்கோலில் இருந்து நம்ம கை கீழ் சுற்றளவு மார்க் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த ப்ளவுஸு கை கட் பண்ணிவிடும். ஃபஸ்ட்டு ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் பகுதிக்கு கட் பண்ணி ஒரு வி கட்டிங் சென்டர் பகுதியில் கொடுத்துக்கிடலாம். அடுத்ததாக முன் கைக்குழி முன் துண்டு துணியை மட்டும் எடுத்து ஒரு அரை இன்ச்சு குளித்து கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக கையோட கீழ் சுற்றளவை மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்ததாக கை கீழ் சுற்றளவுக்குள்ள துணியையும் கட் பண்ணி நீட்டாக எடுத்துக்கிடலாம். பாருங்கள், இப்போ முன் கைக்குழி கைக்கு எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. முன் கைக்குழி பின் கைக்குழி கை நீளம் கை சுற்றளவு எல்லாமே நீட்டாக கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கம் வெல்டு சேனலில் நிறைய வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்டிச்சிங் டிசைனிங் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சூப்பரான 42 இன்ச்சு உடம்பு சுற்றளவுள்ள ப்ளவுஸும் இப்போ நம்ம நீட்டாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சவங்க மறக்காமல் நம்ம தங்கம் வெல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.